இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், உலகின் மிக பழமையான நாகரீகங்களில் ஒன்று. இது ரேடியோ கார்பன் டேட்டிங் படி 2500 பிசி முதல் 1750 பிசி வரை வளர்ந்தது. இந்த நாகரீகத்தின் மிகப்பெரிய சிறப்பு டவுன் பிளானிங். நகரங்கள் முழுவதும் கிரிட் சிஸ்டம் முறையில் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் பர்ன்ட் பிரிக்ஸ் கொண்டு கட்டப்பட்டன. மேலும் இவர்களிடம் மிகச் சிறந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. இந்த நகரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேல் பகுதி கோட்டை போல உள்ள சிட்டடல், கீழ்ப்பகுதி மக்கள் வாழும் லோவர் டவுன். முகஞ்சதாரோவில் உள்ள கிரேட் பாத் மதச் சடங்குகளுக்கான குளிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது. ஹரப்பாவில் சிட்டடல் பகுதியில் ஒரே வரிசையில் 6 கிரானரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை தானியங்களை பாதுகாப்பாக சேமிக்க பயன்பட்ட ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஆகும். இந்த நாகரிகத்தில் அரசர்கள் அல்லது பெரிய படைகள் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. வெப்பன்ஸ் எவிடன்ஸ் கிடைக்கவில்லை. அதனால் இவர்கள் மர்ச்சன்ட் கிளாஸால் ஆளப்பட்டிருக்கலாம் என வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் அக்ரிகல்ச்சர் மிகவும் முன்னேறிய மக்கள். அவர்கள் நவம்பர் மாதத்தில் விதை விதைத்து ஏப்ரல் மாதத்தில் அறுவடை செய்தனர். பயிர்கள் வீட், பார்லி, பீஸ், செசம், ரைஸ், மஸ்டர்ட். சிந்து மக்கள் உலகிலேயே முதன்முதலில் காட்டன் உற்பத்தி செய்தவர்கள். இந்த பருத்தியை கிரேக்கர்கள் சிண்டான் என்று அழைத்தனர். இவர்கள் வளர்த்த விலங்குகள் ஆக்சன், ஷீப், பஃபலோ, கோட்ஸ், எலஃபண்ட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ், கேமல்ஸ். இவர்களிடம் மிகச்சிறந்த இன்டர்னல் ட்ரேட் மற்றும் எக்ஸ்டர்னல் ட்ரேட் இருந்தது. அந்த காலத்தில் பணம் இல்லை என்பதால் பார்ட்டர் சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இவர்கள் பயன்படுத்திய வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பெரும்பாலும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 ஆக இருந்தது. மத நம்பிக்கையில் ஃபர்டிலிட்டி காடஸ், புல் வர்ஷிப், பீப்பிள் ட்ரீ வர்ஷிப் போன்றவை இருந்தன. மேலும் ஃபயர் ஆல்டர்ஸ் லோத்தல் மற்றும் காலிபங்கன் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நகரத்தின் மிகச்சிறந்த கலைப்பொருட்கள் என்றால் அது ஸ்ட்ரீடைட் சீல்ஸ். அதில் யூனிகார்ன் சீல் மிகவும் பிரபலமானது. மேலும் பசுபதி சீலில் யானை, புலி, காண்டாமிருகம், எருமை போன்ற விலங்குகள் காணப்படும். இவர்களின் எழுத்துமுறை ஹரப்பன் ஸ்கிரிப்ட் எனப்படுகிறது. இது பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட், ஆனால் இன்னும் நாட் டிசைஃபர்ட். இந்த எழுத்து பௌஸ்ட்ரோஃபெடான் ஸ்டைலில் எழுதப்பட்டது. இந்த நாகரீகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக ஃப்ளட்ஸ், எர்த்குவேக்ஸ், சோஷியல் பிரேக்டவுன் அல்லது ஆரியன் இன்வேஷன் ஆக இருக்கலாம். இதன் எல்லைகள் நார்த் மந்து ஜே&கே, சவுத் தைமாபாத், ஈஸ்ட் ஆலம்கிர்பூர், வெஸ்ட் சுத்காகெண்டோர். இப்படித்தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உலகின் மிக முன்னேறிய பழமையான நாகரீகமாக விளங்கியது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.